அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்ப்ளீன் 3. ஸ்ப்ளீன் 3 அது எங்க இருக்கு, அதனுடைய பலன் என்ன, அதை போடும்போது என்னென்ன பலன்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் ஸ்ப்ளீன் 3 அது எங்க அமைஞ்சிருக்குன்னா காலில் இருக்கு. நான் பிக்சர்ல காட்டுறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. காலில் கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல்ல இந்த விரல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த எலும்பு, அந்த எலும்பு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல இருக்கும் ஸ்ப்ளீன் 3 அப்படின்ற பாயிண்ட். அதாவது அது என்னன்னா மண்ணீரலின் மண்பூத புள்ளி, எர்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மண்ணீரலும் மண்பூதத்தை சார்ந்த உறுப்பு தான். இதுலயும் நம்ம எர்த் பாயிண்ட் போடுறோம். அது போடும்போது எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா இதனுடைய செயல் இரைப்பையில நல்ல சிறப்பா வேலை பார்க்கும். அப்போ மண்ணுல மண்ணை ஏன் போடுறோம்? இப்ப மண் இருக்கு, மண்ணு மேலேயே மண்ணை ஏன் போடுறோம்? அப்படி போடும்போது அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மண் மேல மண் போடுறதா இல்லாம மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கணும். அதாவது நம்ம இப்ப ஒரு செடி வளர்க்குறதுக்கு நமக்கு மண்ணு வேணும். அப்ப வீட்டுல செடி வளர்க்குறோம். ஒரு ஒரு கட்டத்துல வளர்ந்து அந்த இதை அறுவடை பண்ணிடுறோம். இப்ப வீட்டிலேயே நீங்க ஒரு பச்சை மிளகாய் இல்ல ஒரு வெண்டைக்காய் இப்படி ஏதோ ஒண்ணு விதைக்க வைக்கிறோம். அது விளைஞ்சு வருது. அந்த சீசன் முடிஞ்சோடனே நம்ம அந்த செடியை பிடுங்கிடுறோம். பிடுங்கிட்டு நீங்க திரும்பவும் அதே விதையை போட்டீங்கன்னா அதே மாதிரி முளைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முளைக்காது. இருந்ததை விட நமக்கு மகசூல் கம்மியா தான் கிடைக்கும். அதாவது அது காய்க்கிறதோ பூக்கிறதோ ரொம்ப கம்மியாயிரும். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த மண்ணுல என்ன ஆயிருதுன்னா சத்துக்கள் குறைஞ்சிருது. குறையும் போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அதே மாதிரி சிறப்பா அது வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்ணை நல்லா கிளறி விடுவோம். உரம் போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டு, அதாவது அடியில இருக்கிற மண்ணு மேல வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கிளறி விட்டு அதுக்கப்புறம் விதைச்சிங்கன்னா நமக்கு சரியா வரும். அப்போ இது எப்படி நடக்குது, உரம் போடும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளறி விட்டு தான் போடுவோம். அப்படி மேலோட்டலாம் தூவ மாட்டோம். ஸோ இதே மாதிரிதான் இந்த விஷயம். அதாவது உணவை கையாளுறது இரைப்பை அப்படின்னுட்டோம்னா அந்த உணவு ரத்தமா மாற்றப்படுறது எதுனா மண்ணீரல். சோ ரத்தம் திரும்ப உணவுக்கு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சத்துக்களை எங்க கொடுக்குதுன்னா திரும்ப இந்த இரைப்பைக்கு கொடுக்குது. அதாவது இரைப்பை வலுவாக செயல்படுறதுக்கு இது கொடுக்குது அப்படின்ற மாதிரி நாம எடுத்துக்கணும். இது முதையே நான் சொல்லிட்டேன், மண்ணுல சத்து இல்லை. அப்ப எப்படி இருக்கும், நம்ம உடலும் மண் தான். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிட்டாலும் சத்தே பிடிக்க மாட்டேங்குது, உடல் தேரவே மாட்டேங்குது. ஏன் உடம்பு தேர மாட்டேங்குது? அங்க உணவு செரிக்கக்கூடிய விஷயம் நல்லா செரித்து அது ரத்தத்தில் கலந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அந்த பிள்ளைக்கு தசையா மாறக்கூடிய விஷயங்கள் தசையா மாறி இருந்துச்சுன்னா தசை பிடிக்கும். அப்படி இல்லாத பட்சத்துலதான் இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறும் வெயிட்டா மட்டுமே இதை பார்க்காம என்ன பண்ணலாம்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னவா இருக்குன்னா சத்து பற்றாக்குறையா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்ப்ளீன் 3 பாயிண்ட் போடும்போது இந்த சத்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் தீரும். அது எப்படின்னா நாம அந்த மண்ணை திரும்பவும் வளப்படுத்தும் விதமாக இதே மாதிரிதான் நம்மளுடைய இரைப்பையும் நம்ம வலுப்படுத்திக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இரைப்பையை தான் நம்ம வலுப்படுத்துறோம். அப்போ வலுவில்லாத இரைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது என்னவா இருக்கும்? ஒண்ணு வயிறு உப்பிசமா இருக்கும். அதாவது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம இருக்கும். அந்த வயிறு உப்பிசமா இருக்கும் போது என்ன பண்ணாதுன்னா நம்மளால அடுத்த விஷயத்த சாப்பிட முடியாது. இதுதான் இந்த அது என்னன்னா அந்த மண்ணு வளமா இல்ல, அதுல போடக்கூடிய விதையை அதால கிரகிச்சு என்ன பண்ண முடியலன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு விருட்சமா ஒரு செடியா அதால வளர முடியல. அப்ப என்ன ஆகும்னா அது வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த இந்த மாதிரி விஷயம்தான் இந்த நமக்கு வயிற்று உப்பிசம் அப்படின்றது ஏற்படுறதை எடுத்துக்கலாம். இந்த நிலையில நம்ம உடல் எப்படி இருக்கும்னா உடல் ரொம்ப மந்த நிலையா இருக்கும். அதாவது என்ன வேலையும் பாக்குறதுக்கு ஒரு ஆக்டிவேட்டா இருக்கு. அந்த செடியவே பாத்தீங்கன்னா இப்படி தொங்கி போய் ஒரு வாடி போய் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளோட உடல் இருக்கும். அப்படி ரொம்ப டயர்டா
ஃபீல் பண்ணி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்ப்ளீன் 3 பாயிண்ட் வந்து போடலாம். ரெண்டாவது வயிற்றுல வந்து வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வயிறு உப்பிசம் சொன்னோம். அப்படி இல்லைன்னா எது போட்டாலும் உள்ளேயே வாங்காது, வயிற்றுப்போக்கா இருக்கும். வயிற்றுப்போக்கா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்னா முதைய இங்கேயே வாங்காது, வாமிட் ஆயிரும். இந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி இப்படின்ற விஷயத்தை என்னவா எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, அந்த மண்ணுக்குள்ள நீங்க என்ன விதைய போட்டாலும் அது என்னவா, முதல்லையாவது ஏதோ ஒரு செடி வந்து அது சத்து இல்லாம வளர்ந்துருந்துச்சு. ஆனா இதுல என்ன பண்ணும்னா சத்தே வராது. அது என்னன்னா அந்த விதையை வந்து உள்ள வச்சு அத அத வந்து மாற்றம் பண்ணுனா மட்டும் தானே அது வந்து செடியா வளரும். இது வந்து என்ன பண்ணாதுன்னா முளைக்கவே விடாது. அதை வந்து ஒண்ணும் இல்லாம அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அதே மாதிரிதான். நம்ம சாப்பிடுறது அப்படியே வந்து வயிற்றுப்போக்கா போயிரும், இல்லைன்னா வாந்தியா போயிரும். இப்படி இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து சாப்பிட்டோன்னே வந்து வயிற்றுப்போக்கா இருக்கு, இல்ல வாந்தியா இருக்கு, சாப்பிடவே முடியல அப்படின்ற நேரத்திலையும் நம்ம வந்து இந்த இரைப்பையை வலுப்படுத்துறதுக்காக இந்த ஸ்ப்ளீன் 3 பாயிண்ட் வந்து போடலாம். ஓகே, இது வந்து நார்மலா வந்து வயிறுனால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த இரைப்பைக்கும் நம்மளுடைய கருப்பைக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த மாதவிடாய் நேரத்துல எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து டைஜஷன் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டாம், லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்கன்றத வந்து எல்லாருமே சொல்றோம். அப்ப ஏன் அந்த இரைப்பையை வந்து கஷ்டப்படுத்தணும்னா இந்த கருப்பையும் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் நம்ம வந்து இதை சொல்றோம். அப்போ இரைப்பைக்கும் கருப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ப இரைப்பையில பிரச்சனை இருக்கிற மாதிரியே கருப்பையிலையும் பிரச்சனை இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மண் அப்படின்றனால, மண்ணுன்றத வந்து நம்ம வடிவமா பாக்குறதுனால நம்ம என்னன்னா இந்த கருப்பையோட ஸ்ட்ரக்சர்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து இது வந்து தீர்வா இருக்கும். ஸ்ட்ரக்சர்னால அப்படின்னு யோசிச்சோம்னா என்ன யோசிக்கலாம்னா, எண்டோமெட்ரியம் வால் அப்படின்ற அந்த வால் திக்னஸ் ஆகுறது வந்து இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவா இருக்கு. அந்த வால் திக்னஸால என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான ரத்தப்போக்கு வந்து இருக்கு. அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகாம ரொம்ப வந்து அவங்க வந்து சிரமப்படுறாங்க. இத வந்து அந்நேரத்துக்கு வந்து அதை நிறுத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு உபாயத்தை பாக்குறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அதே இதுதான் திரும்பவும் தொடருது. இந்த மாதிரி இப்ப நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர், அந்த மண் தானே சரியில்லை, மண்ணோட வடிவம் சரியில்லை. அந்த வடிவத்தை சரி பண்ணோம்னா நம்மளால அதை வந்து சரிப்படுத்த முடியும். மண்ணை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன் 3 பாயிண்ட் போடும்போது அதோட வந்து ரொம்ப நீண்ட நாள் தொந்தரவா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அக்குபஞ்சரை ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. தென் இதுல சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதுல வந்து இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு மாறும். ஆனா வேற எதையுமே மாத்தாம உணவு பழக்க வழக்கம், நான் முதல்ல சொல்லிட்டேன், இரைப்பைக்கும் கருப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உணவெல்லாம் வந்து நீங்க மாத்தாம நீங்க வெறும் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து தோல்வியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் அப்படின்ற அந்த வால் திக்னஸ வந்து குறைக்கக்கூடிய புள்ளியா வந்து அதை குறைச்சி இரத்தப்போக்கை நிறுத்தக்கூடியதா வந்து இந்த புள்ளி வந்து அமையும். தேவையில்லாத கலையை நீக்கி தேவையானவற்றை வந்து உள்ள தக்க வைக்கிறது தான் மண்ணை வலுப்படுத்துதல். அப்படிங்கும்போது இதுல வந்து இந்த சிஸ்ட் இருக்கு, கருப்பையில வந்து சிஸ்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே மாற்றக்கூடிய விஷயமா வந்து இந்த பாயிண்ட் வந்து அமையும். அக்குபஞ்சர் என்னும் மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.